அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மேஷ ராசியோட பிறப்பின் ரகசியங்கள். அதாவது நம்ம ஒரு ராசியில பிறக்கிறோம், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வாரோம் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது ஒரு கர்மாவோட தொடர்ச்சி. ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோம், ஒரு பரம்பரையில் பிறக்கிறோம். அதே மாதிரி ஒரு ராசி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும். நீங்க ஏன் இந்த மேஷ ராசியில இந்த பிறவில பிறக்கணும், என்ன பலன்களை நம்ம அனுபவிக்க வந்திருக்கோம், அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும், இதுல தசாபுத்திகள்னு ஒன்று சொல்றாங்களே, அந்த தசாபுத்திகள் மேஷ ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், இந்த மாதிரி நிறைய உங்களோட பிறப்போட ரகசியங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே கொடுக்கணும், அதை நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம நீங்க வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியா வரக்கூடிய மேஷ ராசி. இந்த காலபுருஷ தத்துவம் அப்படிங்கிறதே மேஷத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது அசுபதினு சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டம் அதுதான் தொடங்கி வைக்குது. அதாவது இந்த கலியுகத்துல இது ஒரு கணக்கு. கலிபுருஷன் சொல்லுவாங்க. அதாவது காலபுருஷன் அப்படிங்கிறதும் கலிபுருஷன் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். கலிபுருஷன் அப்படின்னா கலியுகம். கலியுகம் தொடங்கக்கூடிய தன்மை அசுபதி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த 12 ராசிகள்ல முதல் ராசியா நமக்கு மேஷ ராசி வருது. அதன் அடிப்படையில் இந்த மேஷ ராசிக்குன்னு சில பொதுவான குணங்கள் இருக்கு. இந்த மேஷ ராசியில பிறந்தவங்க, மேஷ ராசியில ஒரு கிரகம் இருக்கு, தசை நடக்கிறவங்க, மேஷ லக்னம், இந்த மாதிரி இது ஒரு பொதுவான குணம். ஆனா இந்த மேஷம் என்ன கர்மாவை கொண்டு வந்திருக்கு உங்க வாழ்க்கையில அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். இது பொதுவான குணங்கள்னு எடுத்துக்கலாம், அல்லது உங்களோட கர்மா எதை நோக்கி போகுது. மேஷம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வேகம். அந்த மேஷத்தோட சின்னத்தை பாருங்களேன், ஒரு மாதிரி மலை ஆடு, உயரத்தில் இருக்கக்கூடிய மலை ஆடு. அதாவது மனிதர்களோ வேற உயிரினங்களோ, அதாவது கால்நடைகளோ போக முடியாத உயரங்களுக்கு கூட அசால்ட்டா போய் அது ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும், அந்த இடங்கள்ல கூட போய் நின்று அங்க இறதோடக்கூடிய ஒரு உயிரினம் அந்த மலையாடு, வரையாடுன்னு சொல்லுவாங்க. இந்த மலையாடுகளை மேஷ ராசிக்கு சின்னமா வச்சிருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட அந்த இலக்கு அப்படிங்கிறது மிக உயரத்துல இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஃபர்ஸ்ட் வெளிப்படும். அதாவது சாதாரண இலக்கெல்லாம் போட மாட்டாங்க, அதாவது ஏனிய கூரையெல்லாம் போட மாட்டாங்க, வானத்துல போடுவாங்க. அதுதான் மேஷ ராசியோட முதல் குணம். அதே மாதிரி எல்லாத்துலயும் முதல்ல இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாத்துலயும் எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. சுறுசுறுப்புக்கு மேஷ ராசி தான். சிலர் வேணா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் அந்த தசாபுத்திகளை பொறுத்து. ஆனா உண்மையிலே மேஷ ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பானவங்க, ப்ராப்பரான திட்டம் வகிக்கிறதுல வல்லவர்கள். ஆனா இவங்களோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா கோபம், முன் கோபம்னு சொல்லலாம். ஆனா நிறைய பேர் கோபத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. அது நமக்கு நிறைய இடங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்குது, நல்ல மனிதர்களை இழக்கிறோம் அப்படிங்கிறது நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனாலும் மோசமான ஜென்மசனி, அஷ்டமத்து சனி, ஏழரை சனி காலகட்டங்களில் அதை நம்மளால தடுக்க முடியாது. நம்மளோட பிறவி குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்மளால மாற்ற முடியாது இல்லையா. அதுதான் இந்த கோபத்தை ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பயன்படுத்துறவங்களும் உண்டு. நிறைய மேஷராசி தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட கோபத்தை, அவங்களோட அந்த அக்ரெசிவ்னஸை மக்களோட நல்ல வழிகளுக்கு, எதிரிகள்ட்ட இருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய மேஷராசிக்காரர்களும் உண்டு, மேஷ லக்னக்காரர்களும் உண்டு. அதே மாதிரி இந்த மிலிட்ரி, போலீஸ் இதெல்லாம் மேஷம் தான் குறிக்கும். செவ்வாய்னாலே நமக்கு சீருடை பணிகள் அப்படின்னு குறிப்போம். மேஷம் பாத்தீங்கன்னா சீருடை பணிகளான ஆர்மி, போலீஸ், இந்த சிஆர்பிஎஃப் சொல்லக்கூடிய காவல் பணிகள் எல்லாத்தையுமே இந்த மேஷம் குறிக்கும். விருச்சிகம் பாத்தீங்கன்னா மருத்துவ பணியை குறிக்கும். விருச்சிகமும் செவ்வாயோட வீடு தான். ஆனா விருச்சிகம் ஒரு பெண் ராசி மற்றும் ஒரு சப்டிலான சந்திரன் நீசமாக கூடிய ராசிங்கிறதுனால, அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது மறைபொருள் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே டாக்டர் ஆக முடியாது இல்லையா, ஒரு சிலர் தான் அந்த அனுபவம் வரும், ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதனால விருச்சிகம்ங்கிறது டாக்டர். அதே மாதிரி எல்லாரும் போலீஸ் ஆயிட முடியாது. அந்த உடல் வலிமை, துணிச்சல், வேகம் இது எல்லாமே அந்த காவல் பணிகளுக்கு தேவைப்படும். சீருடை பணிகள், எல்லா சீருடை பணிகளுக்குமே மேஷம் தான் காரகம். நிறைய மேஷராசிக்காரர்கள் இந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அது இல்லைன்னா கூட சமூக பணிகளில் ரொம்ப அதிகமான ஆர்வம் இருக்கும். ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு இந்த விஷயத்தை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு தலைமை தேவைப்படுது அப்படின்னா அங்க ஒருத்தர் எந்திரிச்சு வருவார், அவர் மேஷராசி, மேஷ லக்னமா இருக்கும். ஏன்னா மேஷத்துல ஏதாவது ஒரு கிரகம் வலிமையா இருக்கும். குறிப்பா சூரியன் வலிமையா இருக்கிறவங்களும் அந்த இடத்துக்கு வருவாங்க. சூரியன் மேஷத்துல தான் உச்சமாவார் பாருங்க, அதுவே ஒரு தனிச்சிறப்பு. ராஜ கிரகம் ஒரு ராசியில உச்சமாகுது, அது மேஷ ராசியா வரும். அந்த குணங்கள் அதிகமா மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனா இவங்கள்ட்ட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதானம் இழக்கக்கூடிய தன்மை. அது நிறைய இடங்கள்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க. பொறுமை இழந்துருவீங்க. பொறுமை இழக்கிறதுனால பொறுமையா இருக்கிறவங்க அந்த விஷயத்தை சாதிச்சுட்டு போயிருவாங்க. உங்க கூடயே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க, உங்களை விட திறமைகள் ரொம்ப குறைவா இருந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம
ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிறோம். ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்கள விட எக்ஸப்ஷனலாக வேலை செய்வோம். ஆனால் நமக்கான ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்காது. காரணம் எங்கேயோ ஒரு இடத்துல நிதானம் இழந்திருப்போம், கோவப்பட்டிருப்போம், அந்த பொறுமை இழந்திருப்போம். அந்த மேலதிகாரியை நம்மளால் வந்து ஒரு மாதிரி கட்டுக்கோப்போட வைக்க தெரியாது நமக்கு. அதுதான் அந்த இடத்துல விட்டு கொடுக்க தெரியாமல், அந்த இடத்துல வளைந்து கொடுக்க தெரியாமல் மாட்டிக்கக்கூடிய தன்மையும் மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. இதெல்லாம் பொதுவான குணங்கள்னு எடுத்துக்கிட்டா கூட குடும்ப விவகாரங்களில் அப்படியே தன்னை ஒரு சகிப்புத்தன்மையோட ஒரு தியாகி மாதிரி ஆக்கிக்கக்கூடிய தன்மையும் மேஷராசிக்கு உண்டு. நிறைய பேர் தங்களோட வாழ்க்கையெல்லாம் சகிச்சுக்கிட்டு, தங்களோட வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள்லாம் சகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காகவே வாழ்ந்து ஓஞ்ச மேஷராசிக்காரர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பம்னா உயிரை கொடுக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக சகோதரர்கள்னா மிக அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசி. ஆனாலும் சொன்னபடியே அந்த பாச குறைபாடு, அதாவது அவங்களுக்கு வறுமைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது பாச வறுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு புது வார்த்தையாக தெரியும். பாசத்தில் அவங்க கொஞ்சம் ஏழை தான். ஏன்னா இவங்க காட்டுற அளவுக்கு அவங்க ரிலேஷனில் யாருமே பாசம் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப உரித்தான ஒரு பாசம். அதே சமயத்தில் ஏமாற்றங்களும் நிறைய இருக்கும். ஸோ இது நார்மல் தான். இந்த நெருப்பு ராசிகளில் பிறந்தாலே இதுதான் பிரச்சனை. மேஷம், சிம்மம், தனுசு இந்த மூணுக்குமே இந்த பாச குறைபாடு அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. மேஷத்துக்கு அம்மா கூட பாச குறைபாடு இருக்கும், சிம்மத்துக்கு அப்பா கூட பாச குறைபாடு இருக்கும், தனுசுக்கு வந்து குழந்தைங்க கூட பாச குறைபாடு இருக்கும். அவ்வளவுதான். இதோட இன்டென்சிட்டி லெவல் வந்து அவங்கவுங்களோட அந்த 4ஆம் இடங்கிறது அம்மாவை குறிக்கும், 9ஆம் இடங்கிறது அப்பாவை குறிக்கும், 5ஆம் இடங்கிறது குழந்தைகளை குறிக்கும். இந்த இடங்களை பொறுத்து உங்களுக்கு எப்படி அமைதோ, எப்படி தசாபுத்திகள் இருக்கோ அப்படி இன்டென்சிட்டி மாறி மாறி இருக்கும். ஆனா இந்த 3 விஷயத்துல ஏதோ அந்த ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். அதன் அடிப்படையில் மேஷ ராசிக்கு அம்மானா உயிர், ஆனா அம்மா கூட எப்போதுமே ஒரு சின்ன சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சில பேருக்கு கண்டிப்பா அந்த ஒரு சங்கடம் இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி சந்திரன் பாத்தீங்களா, அம்மா ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையில இருப்பாங்க. ஒண்ணு அவங்க ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும், ரொம்ப ட்ராமடைஸ் ஆயிருப்பாங்க. நீங்க பிறந்த உடனே நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க அம்மா. அப்பாவுக்கு பெருசா தோஷம் இல்லை, ஏன்னா பாக்கியாதிபதி குருவா இருக்கிறதுனால நீங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. சம்திங் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்கும். சில குழந்தைகளுக்கு மாற்றம் இருக்கலாம், அதெல்லாம் விதிவிலக்குல வந்துடும். விதிகள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா விதிவிலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும். விதிவிலக்குகளில் 1-2 இருக்கலாம், அதுல நீங்க இருக்கலாம். அதனால எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், மேஷராசிக்கு மனைவி. நிறைய பேருக்கு மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் தொழில் அமையும், இல்லைன்னா அவங்க வேலையில ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது மேஷராசிக்கு வரும். இது நீங்க சில பேருக்கு வந்து தசாபுத்திகள் மோசமா இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் வரலாம். அதை பத்தி நம்ம பேசுவோம், தசாபுத்தி பத்தி கண்டிப்பா பேச போறோம். ஆனா இந்த மனைவி ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மேஷராசிக்கு அப்படின்னா, 7ஆம் அதிபதியா சுக்கிரன் வராரு. வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணணும். நிறைய பேருக்கு மகாலட்சுமி கிடைக்கிறது இல்ல, இருந்தாலும் சொல்றேன், அந்த 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வலுவா இருக்கணும். வலுவா இருந்துச்சு அப்படின்னா மேஷராசிக்காரர் மாதிரி ஒரு கொடுத்து வச்ச திருமண வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை. குறிப்பா சொன்னேன் இல்லைங்களா, வெளியில எவ்வளவுதான் அக்ரெசிவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அந்த ஒரு நிதானமும் சகிப்புத்தன்மையும் அதிகமா இருக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் பொதுவான குணங்கள். உங்க வாழ்க்கையில நம்ம இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு தசை இருக்கு இல்லையா, அங்கதான் எல்லாருமே வித்தியாசப்படுவோம். இப்போ நீங்க ஒரு 2 மேஷராசிக்காரர் ஒரு வீட்டில் இருக்காரு அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரியாவா வாழ்க்கை இருக்கு? குணங்கள் வேணா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், ஆனா எப்படி வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கும்? இருக்காது இல்லையா? அங்கதான் தசை அப்படிங்கிறது மேஜர் ரோல் வகிக்குது. நம்ம எப்போதுமே சொல்ற மாதிரி நம்ம இந்த ஒரு அட்டவணை காட்டுவோம். அந்த அட்டவணையில நீங்க வந்து உங்க ராசிக்கான, உங்க நட்சத்திரத்துக்கான, உங்க வயதுக்கு நேரா இருக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய தசையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்க பாருங்க. அடுத்தது இந்த தசைகள் எப்படி பலன் அளிக்கும் அப்படிங்கறத நான் இதுல சொல்ல போறேன். கேது திசையில இருந்து ஆரம்பிச்சு புதன் தசை வரைக்கும் நான் பலன்களை சொல்ல போறேன். ரெடியா இருந்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் அந்த அசுபதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேது தசை தான் நடக்கும். கேது தசை, கேது உங்க லக்னத்துக்கு, இந்த லக்னத்துக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு குழப்பம் வரலாம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அதுல லானு போட்டிருக்கக்கூடிய, அது எந்த இடமா வேணாலும் இருக்கலாம், லானு போட்டிருக்க இடத்துல இருந்து எத்தனையாவது இடம்ங்கிறத பாருங்க. அந்த லானு போட்டிருக்கிற அந்த லக்னத்துல இருந்து கேது பகவான் 3, 6, 10, 11 இந்த இடங்கள்ல இருந்தா கேது தசை நல்லா இருக்கும். ஆனா கேது தசை நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது குழந்தை 5 வயசுக்குள்ளதான் கேது தசை வரும், ஈவன் அசுபதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா கூட. அடுத்தது சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு சுக்கிரன் லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய 1, 4, 5, 9, 11 இந்த இடங்கள்ல. இப்ப நான் வந்து இந்த அட்டவணையில வந்து மேஷ லக்னம்னே வச்சு சொல்லியிருக்கேன். அதனால நீங்க குழப்பிக்க வேண்டாம், இது எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு இப்போ ஒரு மீன லக்னமா இருக்கலாம், மிதுன லக்னமா இருக்கலாம், கடக லக்னமா இருக்கலாம். உங்களுக்கு புரியணுமேன்னு சொல்லிட்டு மேஷ லக்னம்னே வச்சு சொல்லியிருக்கேன். ஆனா லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய இந்த இடங்கள் சுக்கிர தசை நடந்துச்சுன்னா 1, 4, 5, 9, 11 இருந்தா மிகச்சிறந்த ஒரு தசை. அது நல்லதை, நிறைய நல்லதை செய்யும். ஆனா குட்டி சுக்கிரன் கூடி கெடுக்குன்னு சொல்லுவாங்களே, ஆமா, குட்டி சுக்கிரன் கூடி கெடுக்க தான் செய்யும். ஆனா அது வந்து பேரண்ட்ஸுக்கு நன்மைகளை செய்யும். சின்ன வயசுல அந்த ஒரு விளையாட்டு, அதீதமான ஒரு அந்த குறும்புத்தனம், இதெல்லாமே அந்த சுக்கிரன் கொடுக்க தான் செய்வார். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியன், செவ்வாயில இருந்து வரிசையா அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிரும். அடுத்தது சூரிய தசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் 1, 2, 3, 6, 7, 10, 11 இந்த இடங்கள்ல சூரியன் எப்படி இருந்தாலும் நன்மை செய்வார். நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். ஈவன் நீசமா இருந்தா கூட மேஷராசிக்கு நன்மை செய்வார். அவர் வந்து மிஞ்சி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்க ராசிநாதனை பொறுத்த வரைக்கும்.
அடுத்தது சந்திர தசை நடக்கிறவங்க சந்திரனுக்கு மட்டும் வளர்பிறை சந்திரனா இருக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேய்பிறை சந்திரனுக்கு இந்த பலன்கள் பொருந்தாது. 10 வருஷமே கொஞ்சம் கஷ்டப்படுத்தும் தேய்பிறை சந்திரனாவோ இல்ல அமாவாசை சந்திரனாவோ இருந்தா. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கும் ஈஸியான மெத்தட் நான் சொல்லி தரேன். உங்க சூரியன்ல இருந்து உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்க சூரியன்ல இருந்து 1 2 3 4 5 6 7 இந்த இடங்கள்ல எல்லாம் சந்திரன் இருந்தாரு அப்படின்னா சூரியன்ல இருந்து எடுக்கணும். 1 2 3 4 5 6 7 இந்த இடங்கள்ல 7 வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லா வளர்பிறை. 7ல இருந்து 8 9 10 11 12 இந்த இடங்கள்லாம் சந்திரன் இருந்தாரு அப்படின்னா அது தேய்பிறை. சூரியன்ல இருந்து கணக்கு அது மட்டும். இப்ப சந்திர தசை உங்க லக்னத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய 1 2 4 5 7 9 11 இந்த இடங்கள்ல இருந்தாரு, வளர்பிறை சந்திரனா இருந்தாரு அப்படின்னா மிகச்சிறந்த யோகம். பௌர்ணமியா இருந்துச்சுன்னா டாப் நாச் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தசை இது. அடுத்தது செவ்வாய் தசை உங்க ராசிநாதன், இவரும் மிஞ்சி பலனா தருவார். என்ன இந்த ராகு சனி கூட சேரக்கூடாது, அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய் தசையை பொறுத்த வரைக்கும் 2 6 10 11 உங்க லக்னத்திலிருந்து இருந்தார் அப்படின்னா மிகச்சிறந்த நன்மைகள். குறிப்பா பொருளாதாரம் மிகச்சிறந்த ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 30ல இருந்து 40 வயசுக்குள்ள வரும் மேக்ஸிமம். அந்த நேரத்தில் பொருளாதாரங்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். அப்போ இந்த இடங்கள்லாம் இருந்து உங்களுக்கு தசை நடந்துச்சு அப்படின்னா மிகச்சிறந்த தசையா இருக்கும். இது எல்லாமே லக்னத்துக்கு. அப்புறம் ராகு, இது முக்கியமான தசை. அந்த ஒரு கரெக்டான ஒரு பிரைம் டைம்ல வரும். 35 வயசுல இருந்து 50 வயசு 55 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை வரும். அவரு 3 6 10 11ல இருந்தா ராஜயோகம், ஈவன் கோடீஸ்வர யோகம் கூட சொல்லலாம். பெரிய அளவுக்கு கொண்டு போய் விடும். ஆனா கிரகண தோஷம் பெற்றிருக்க கூடாது. அதாவது சூரியன் ராகு கூட சேர்ந்திருக்க கூடாது, ராகு செவ்வாய் கூட சேர்ந்திருக்க கூடாது, ராகு சனி கூட சேர்ந்திருக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் இருக்கும். ஜோதிடமே அப்படிதாங்க. ஒரு பலனை நம்ம அப்படியே பட்டவர்த்தனமா சொல்லிட முடியாது. எக்கச்சக்கமான விதிவிலக்குகள், எக்கச்சக்கமான விதிகள். ஜோதிடம் எப்படி இயங்குது அப்படின்னா விதிகளை விட விதி விலக்குகள்ல தான் இயங்குது. அதனால தானே இவ்வளோ காம்பினேஷன். பாருங்களேன், உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேருக்கும் இதே 12 ராசியும் 9 கிரகங்களும் தானே. யோசிச்சு பாருங்க. இதை மாத்தி மாத்தி போட்டு அந்த காம்பினேஷன் தானே. யோசிச்சு பாருங்க. அப்படிங்கும்போது அதுதான் இங்க நீங்க புரிஞ்சுக்கிறது. அதனால வெறும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இதுதான் உங்களுக்கு பலன்னு சொல்லிட முடியாது. அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது ராகு தசை சொன்னோம் இல்லைங்களா, 3 6 10 11. அடுத்தது குரு, முக்கியமான கிரகம். உங்களோட ராசிக்கு பாக்கியாதிபதி. லக்னத்துக்கும் அதே மாதிரி 1 5 7 9 11ல இருந்தாருன்னா இதுவும் ராஜயோக தசை. குரு எப்படிலாம் கெட்டிருக்க கூடாது அப்படின்னா செவ்வாய் கூட சேரலாம், சூரியன் கூட சேரலாம், அந்த பாப கிரகங்கள்ல கேது கூடயும் சேரலாம், ராகு கூட மட்டும் சேரக்கூடாது. இப்படி ராகு கூட சேர்ந்து இருந்தாருன்னா ஆட்சியாவோ இல்ல உச்சமாவோ இருந்தா பிரச்சனை இல்லை. அதாவது கடகத்திலேயோ தனுசு மீனத்திலேயோ இருந்தா குரு நன்மைகளை செய்வார். இந்த இடங்களை குறிச்சு வச்சுக்கோங்க. 1 5 7 9 11ல இருந்தார் அப்படின்னா குரு எந்த லக்னத்துக்கு இருந்தாலும் சரி, இது துலா லக்னத்துக்கே இருந்தாலும் சரி, துலா லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கும் குரு பகைவர். அந்த லக்னத்துக்கே இந்த 1 5 7 9 11ல இருந்தா மிக நன்மைகளை செய்வார். அப்புறம் சனி, முக்கியமான ஒரு தசை. இது ஒரு 60 65 வயசுக்கு மேல வரும். 3 6 10 11ல கண்டிப்பா இருக்கணும். இல்லைன்னா நோயை கொடுக்கும். அந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். மேஷம் சிம்மம் தனுசு இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே ஒரு 60 வயசுக்கு மேல இந்த சனி தசை வரும். சனி புதன் ரெண்டுமே இந்த 3 6 10 11ல இருக்கணும். அடுத்து ஒரு 75 வயசுக்கு மேல சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் தசை வரும். புதன் எப்போதும் சுப கிரகங்கிறதுனால 1 5 9ல இருக்கலாம், இல்லைன்னா 11ல இருக்கலாம். மற்ற எந்த இடங்கள்ல இருந்தாலும் பெருசா பிரயோஜனம் இல்லை. கிட்டத்தட்ட 9 கிரகங்களுக்கான இருப்பிடங்களை நம்ம பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் இருந்தா மேஷராசிக்கு நன்மைகளை செய்யும். இது எல்லாமே லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடியது. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்தது கடைசியா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு கர்மாவை கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த கர்மாவை சரியா கையாளுறதுக்கு அல்லது சரியா அதை கழிக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள், கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கடைசி செக்ஷன் இதுல பார்ப்போம். முதல்ல சொன்னபடியே மேஷராசியோட பிரச்சனை அப்படிங்கிறது அக்ரெசிவ்னஸ் அல்லது ஒரு கோபம் அப்படின்னு சொல்லலாம். வேகம். அந்த வேகத்தை எப்போதுமே குறைக்கணும். நிதானம். ஃபர்ஸ்ட் நிதானம் தான் உங்களுக்கு தேவையானது. முதல்ல நிதானம். அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னா சில நேரத்துல சில இடங்கள்ல நம்ம சுயநலமாவும் நடக்கணும். எல்லா இடத்துலயுமே பொதுநலமா இருந்து நிறைய நீங்க சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. அப்போ சில இடங்கள்ல யாருக்கும் பாதிப்பு வராத வண்ணம் இருக்கும் பட்சத்துல நம்ம தாராளமா சில காரியங்கள்ல சுயநலமா நம்ம இருக்கலாம். இது ரெண்டாவது. மூணாவது கடைசியானது உங்க குலதெய்வ வழிபாடு. மெயினானதுங்க. இந்த மேஷம் சிம்மம் தனுசு 3 பேருமே குலதெய்வத்தை மட்டும் விடவே கூடாது. ஏன்னா இது நெருப்பு ராசி, முக்கியமான ராஜகிரகங்கள் அதிபதியா வரக்கூடிய ராசிகள். உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியா சூரியனே வருவார். கண்டிப்பா நீங்க மாதம் ஒரு தடவையாவது உங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு வந்துருங்க. குறிப்பா உங்க நட்சத்திர நாள்ல போனீங்கன்னா நல்ல விசேஷம். இது போக கொஞ்சம் தான தர்மங்களும் பண்ணிட்டு வாங்க. இது எப்போதும் சொல்றதுதான். மேஷராசிக்கு பகை கிரகமே சனி தான். அப்ப சனியை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா சனிக்கு உண்டான தான தர்மங்களை அதே சனிக்கிழமை தோறும் நம்ம பண்றது நல்லது. அதுவும் சனியோட காரகங்கள் கொண்ட ஊனமுற்றோர்கள், வயசானவங்க, தொழுநோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது மேஷராசியோட அந்த பிறப்போட கர்மாக்களை ஈஸியா நம்மளால கடந்துட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட மேஷராசி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.